தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி மாவோயிஸ்ட் லாங்குவேஜ்ல பேசுறாரு அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஸ்டாலின் ஆட்சி காமராஜர் ஆட்சியுடன் ஒப்பிடுவது பெரும் அபத்தம் என்று பேசியிருக்கிறார் பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன். எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னதான் சார் பிரச்சனை அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்க அதுக்கு தக்க பதில கொடுத்திருக்காரு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. உதயநிதியின் ஆதரவாளர்கள் இருக்கும் வகையில் திமுக மறுகட்டமைப்பு செய்யப்பட போகுதாம். எப்போ, எதுக்காக, ஏன் இந்த வேலை? தென் மாநிலங்களை தனி நாடா பாக்குறது அப்படிங்கறத கண்டனத்துக்குரியது அப்படின்னு கண்டிச்சிருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா. புறநகர் மின்சார ரயில்கள், பேருந்து, மெட்ரோ என பல முனை வழிகளில் போக்குவரத்து இதற்கான ஒரே டிக்கெட் விரைவில் அறிமுகம். என்ன காரணமா இருக்கும்? இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். மாவோயிஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு புது லாங்குவேஜ்ல ராகுல் காந்தி பேசுறாரு அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. சைனீஸினுடைய திருத்திய வடிவமா? இங்கிஸ்கா மங்கிஸ்கா பாயாஸ்கா அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. என்னன்னா அவர் பேசுறது காங்கிரஸ் கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள்ல தொழில் தொடங்குவதற்கான முனைப்ப தொழிலதிபர்கள் காட்டுறது இல்ல. ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கிறாங்க. பேசுறத கேட்டாலே ஒரு தடவைக்கு 50 தடவை யோசிப்பாங்க. அந்த லெவலுக்கு ஆயிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. ரெண்டாவது, அவர் பேசுறது எல்லாமே மாவோயிஸ்டுகளுடைய பாஷையில இருக்கு. ஏன்னா கம்யூனிசம், சீர்திருத்தம், தொழிலாளர் நலன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம வந்துட்டோம், அதுல இருந்து வந்துட்டோம். அவங்க பேசுறது அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சில மாநிலங்கள் 3 ஸ்டேட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் இல்லையா அதிகமா இருக்கா? இருக்கு. இப்ப ஜார்க்கண்ட்ல வந்துட்டு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ், இதுதான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஜார்க்கண்ட்ல பேசும்போது தான் அவர் இதை சொல்றாரு. சொல்லி அவங்களெல்லாம் கடுமையாக சாடிட்டு கடைசியா ஒரு இடத்துக்கு வந்தாரு. அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். என்னன்னா, இவர் வந்து ரேபரேலியில போய் இது என்னுடைய அம்மாவின் தொகுதி அப்படின்னு சொல்றாரு. ஒரு 8 வயசு ஸ்கூல் படிக்கிற பையன் கூட அது பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த முதல்ல சின்ன குழந்தைன்னு சொல்லிருக்கலாம். அது ஏன் 8 வயசு அப்படின்றது என்னன்னா, அந்த முதல்வன் படத்துல ரகுவரன் சொல்லுவாரு, ஸ்கூல் பையன் மாதிரி பேசாத அப்படின்னு. அந்த லெவல்ல இருந்துச்சு எனக்கு அப்படியே. அதாவது என்னன்னா, மாநிலங்களையும் எம்பி சீட்டு, மாநிலங்கள் கூட எம்பி சீட்டை வந்து தன்னோட குடும்ப சொத்தா, பரம்பரை சொத்தா நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க. அது ஒரு எலெக்ஷன், மக்கள் வாக்களிச்சாதான் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஞானோதயம், புரிதல் வேற எதுவும் பயன்படுத்த வேண்டாம். அது இல்லாம பேசுறாரோ அப்படின்ற மாதிரி கேள்வி முன் வச்சிருக்காரு. இவர் பேசுறது எல்லாமே மாவோயிஸ்டுகளுக்கு அப்படின்ற மாதிரி பாஷையில அதுல பேசுறாரு அப்படின்ற கடுமையான குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2-3 நாள் அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவார். பாஜகவுடைய துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் சொன்ன விஷயம் வந்து, கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஒரு அடி அடிச்சுட்டு திமுக ஒரு அடி அடிச்சுட்டு 2 பேரையும் சேர்த்து 2 பேரும் நல்லா இருங்கப்பா அப்படின்னு வாழ்த்துற மாதிரி கடைசி பேசியிருக்காரு. எனக்கு அதில் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, முதல்ல சொல்கிறாரு, காமராஜர் ஆட்சியை வந்து ஈவிகே இளங்கோவனுக்கோ அல்லது செல்வப்பெருந்தகைக்கோ காங்கிரஸ் நடத்தும்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஆனால் அது பரவாயில்ல, அதை கூட நான் மன்னிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதற்கு பிறகு ஸ்டாலினுடைய ஆட்சி தான் காமராஜர் ஆட்சின்னு மனசாட்சியே இல்லாமல் போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு. இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, செல்வ பெருந்தகை அவர்கள் காமராஜர் ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி, அதை நோக்கி காங்கிரஸ் பயணிக்கும், காங்கிரஸ் சட்டமன்ற அந்த இடங்களை பிரித்து கொடுக்கும் நிலைமைக்கு வரும் அப்படின்ற ஒரு பேர் எதிர்பார்ப்புல, பேர் அன்பு, காங்கிரஸ் மேல பேர் அன்புல, பேர் ஆசையில இருக்கு. அதான் மாத்தி அப்படின்ற கருத்தை சொல்ல உடனே திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி ஐயா அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நடக்கிற ஆட்சி என்ன ஆட்சி அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி வச்சாரு. நானும் கேட்கணும், நடக்கிறது நடக்கிறதே காமராஜர், நீ என்ன காமராஜர் ஆட்சி சொல்றது? கூட்டணி கட்சியில இருந்தா கமெண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பதில் அவர் கொடுக்க, திமுகவுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் பொதுச் செயலாளர் அண்ணாதுரை அவர் வந்து மேடைகள்ல பேசும்போது அந்த எண்ணம் இருக்கும் வரை அண்ணாதான் ஆள்கிறான் அப்படின்னு சொன்னாரு. கடைசியில பார்த்தா அண்ணாவும் ஆளல, காமராஜரும் ஆளல, ஸ்டாலின் ஆளல, காமராஜர் தான் ஆண்டு விட்டு இருக்கிறார், சொல்லாதவர் ஆண்டு விட்டு இருக்கிறார். சொன்னவர்கள் கரு நாகராஜன் இன்னொரு மேற்கோளையும் கேட்டிருக்காரு. எப்ப காமராஜர் வந்து அணைகள்லாம் கட்டினார். இப்ப இத்தனைக்கும் என்ன முக்கியமான விஷயம், இப்போ ஒரு பார்வை என்னன்னா, காமராசரை உயர்த்தி பேசுகிறார் அப்படின்றதெல்லாம் இல்ல. காமராசர் செஞ்சத பாஜகவினுடைய துணைத் தலைவர் கரு நாகராஜன் அப்படியே சொல்றாரு. சரித்திரத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்றாரு. திமுகவை மட்டுப்படுத்துறாரு, காங்கிரஸை மட்டுப்படுத்துறாரு அப்படின்றது இல்ல. அவங்க என்ன சொன்னாங்களோ அதான் மேற்கோள் காட்டுறாரு.
ஆனா அவர் கூட காமராசர் அணைகளை கட்டினாரு, அந்த அணைகள்ல தூர்ந்து போயிருக்கிற மண்ணை எடுக்கிறது கூட இந்த ஆளுಗಳ அரசுக்கு துப்பு இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை அவர் வைக்கிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வந்து செயல்படுத்துறது காமராசர் காலத்திலேயே. ஆமா, முனைப்பை இன்னும் காட்டாம இருக்காங்க, இன்னும் அது அப்படியே தான் நிலுவையிலே அப்படியே ஒரு கிடப்புல போட்டு கிடக்குது. அதற்கு பிறகு ஊழலுக்கு எதிராக அல்லது அரசாங்கத்திற்கு எதிராக பல போராட்டங்கள் நடத்தினவர் காமராஜர். சிறைக்கெல்லாம் போனாரு. நீங்க வந்து பல ஊழல்களை செய்றீங்க, அரசாங்கத்துல வந்து பல கொள்ளையடிச்சிட்டு ஊழல் பண்ணிட்டு போறீங்க. அதாவது போராட்டம் நடத்தி, மக்களுக்கான போராட்டம் நடத்தி சிறைக்கு போனவர் காமராஜர், ஊழல் செய்து சிறைக்கு போகிறவர்கள் திமுக காரர்கள் அப்படின்ற மாதிரியான கடுமையான ஒரு வாதங்களை வச்சிருக்காரு. தைரியம் இருந்தால் பதிவு சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது சமீப நாட்களாக எல்லா யூடியூப் சேனல்ஸும் சரி, இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி சொல்றது என்னன்னா, ஜூன் 4க்கு பிறகு அதிமுக தலைமை மாற்றப்படும், கருத்து வேறுபாட்டால் செங்கோட்டையனும் எஸ்பி வேலுமணி அவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி வேற அவனுக்கு என்னென்ன தோணுதோ ஸ்டோரி, திரைக்கதை, இயக்கம், அண்ணாமலை வந்து காணாமல் போயிருவாரு, நாம் தமிழர் கட்சி காணாமல் போயிடும், இப்படி பல ஸ்டோரிகள் இருக்குது. நடக்கிற ஆட்சியில் இருக்கிற அவலங்களை சொல்றதும், ஒரு என்ன தேவை, மக்களுக்கான தேவை என்ன, போராட்டங்கள் என்ன அப்படின்றது, ஆட்சியில் செயல்படக்கூடிய திட்டங்கள் இருக்கிற குறைகள் என்ன அப்படின்றது ஊடகங்கள் பேசுது அப்படின்றதுலாம் இல்ல. நிறைய பேர் அதையும் கேட்டாங்க. இப்ப என்னன்னா, எஸ்பி வேலுமணி அதிமுகவின் தலைமையை ஏற்பார், அவர் மிகுந்த மன வருத்தத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில காரணங்கள்லாம் போட்டு பயங்கரமான ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்து அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு சென்னையில கோயம்புத்தூர்ல செய்தியாளர் சந்திப்புல கேட்டுட்டாங்க, என்ன சார் உங்களுக்கு அவனுக்கு சண்டைன்றாங்க, என்னதான் சார் வாய்க்கா வரப்பு தகராறு அப்படின்ற மாதிரி கேட்க, இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இருக்கிற பிரச்சனை வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக அதிமுகவுல சண்டைன்னு சொல்லி திமுக காரன் தான் கிளப்பி விடுறாங்க. எங்களுக்குள்ள எல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல, என்னடா அது புஷ்ன்னு போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா சண்டையே இல்லை அப்படின்றாரு. ஜூன் 4க்கு அப்புறம் என்ன அப்படின்றது தெரியல. இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ் வந்தால் நாங்க சேர்த்துக்க மாட்டோம்லாம் வந்து அதிமுக தலைவர்கள் பேசுறாங்க. அதையும் பார்க்க இன்னைக்கு டிடிவி சொல்லியிருக்காங்க. ஏப்பா கோவப்பட்டாரு செய்தியாளர் சந்திப்புல. என்ன சொல்றேன், அதாவது என்னன்னா, சும்மா இப்ப வேலையத்தவன் போக்காத்தவன் பேசுற பேச்செல்லாம் வந்துட்டு நீங்க பேசுறது அது கேள்வியா கேட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதாவது யாரெல்லாம் அதிமுகவுக்கு எதிராக இருந்தார்களோ அவர்களெல்லாம் நீக்கப்பட்டு விட்டார்கள், அதிமுகவை கட்டி காப்பாற்ற, அதிமுக வழிநடத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார், சென்று கொண்டிருக்கிறார் என்ற மாதிரி புகழ்ந்துதான் பேசியிருக்காரு எஸ்பி வேலுமணி. சோ அவங்களுக்குள்ள சண்டையே இல்லை அப்படின்னு அவர் சொன்னதை நம்ம நம்புவோம். கழகத்தை கட்டி காப்பாத்துகிறார் பழனிசாமி. இந்த தமிழ்நாட்டில் வந்து கல்வி மாவட்டம், வருவாய் வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவுகளில் வந்து வேற வேற பிரிவுகள்லாம் இருக்குது. இப்போ மாவட்டங்கள் சாதாரணமாக இருக்கும், கல்வி மாவட்டங்களுடைய எண்ணிக்கை வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து கட்சிகளில் வந்துட்டு அவங்களுடைய நிர்வாக மாவட்டங்கள் வேற மாதிரி இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குதா, ஆனால் திமுக எத்தனை மாவட்டம் இருக்குது சொல்லுங்க? 72, 729 நியூமராலஜி 72 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, குறுநில மன்னர்கள் இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அதனால அந்த குறுநில மன்னர்களுடைய அந்த அரியாசனங்களை வந்து நம்ம வந்து நல்லா தொடச்சு பாலிஷ் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா அதை மாற்ற போறாங்களாமா. விவேக் ஒரு காமெடியில் சொல்லுவாப்ல, டே அதுல எவ்வளோடா இருக்குதே, ஐம்பதா அந்த பக்கம் இதுல எவ்வளோ இருக்கு, இந்த பக்கம் 5 ரூபா ஒரே காயின், இந்த பக்கம் இந்த சரி அதெல்லாம் அப்படியே அண்ணா பக்கம் வச்சிரு, நீங்க எடுத்துக்கோ அப்படின்றாங்களா. இந்த பிரிக்கிறதுக்காக 72 அப்படின்ற மாதிரி இருக்கு. 72 100 பண்ண போறாங்களா? 100 பண்ண போறாங்க. 4 சட்டப்பேரவைக்கு ஒரு மாவட்டம் அப்படின்ற அளவுல ஒரு மாவட்ட செயலாளர் இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த மாவட்ட செயலாளர் யாருன்னா, தேர்தல் வந்தா வந்து களத்துல முன்னாடி நிக்கிறவரு, இறக்கிறவரு, எல்லாத்தையுமே செய்யறவரு, எல்லாமே டோட்டல் கண்ட்ரோல் அவர் தான். நீ நெகட்டிவே சொல்றீங்க, வருமானங்களை பாக்குறவரு, துறைகள்ல இருந்து கமிஷன் அடிக்கிறவரு, இதெல்லாம் பண்றவரை வந்து அதெல்லாம் பண்ணுவாருங்க. இதெல்லாம் பெருசா பேசக்கூடாது, நீங்க அதெல்லாம் பேசுறது தப்பு. இதுல இன்னொன்னு என்னன்னா, இளைஞரணியை சார்ந்தவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்ற மோட்டோல இதை பண்றோம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. 3வது தலைமுறை 3வது கலைஞர் வருகிறார். அதாவது அதிக வயதானவர்கள், வீரியமாக செயல்படாதவர்கள், இவங்களெல்லாம் நீக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜூன் 4க்கு பிறகு அதிரடியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி ஒரு மாவட்ட செயலர் நீங்க பதவியில இருந்து நீக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது இளைஞரணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி கொடுக்கறதுக்காக மாவட்டங்களை 100 பண்றாங்களாம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ 72 இருக்கா, 100 கூட ஆக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி அவர்கள் தான் இப்போ எல்லாத்தையுமே சீரமைக்க போறதா சொல்றாங்க. இப்போ கேஎன்ஆர் இருக்கார், அவரெல்லாம் நீக்கிற முடியுமா நீங்க யோசிப்பீங்க. நீக்குவாங்க. இல்ல எல்லா கட்சிகளுமே வருது. வயது முதிர்ந்தவர், அதிகம் செயல்படாதவர்கள் அவர் வருவாரா தேர்தல் பம்பரமா சுத்துவாரு. ஆனா இப்ப கேஎன்ஆர் தூக்கிட்டு அவர் மகா அருண் நேருவை போட்டுருவாங்க. அவ்வளவுதானே. எடுத்து இங்க கொடுத்துறா. ஸ்டாலினிடம் இருந்து உதயநிதி வரைக்கும் வந்தது, கேஎன்ஆர் இருந்து அருண் நேரு வரைக்கும் வராதா? சோ அதெல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். என்னன்னா, இந்த கான்செப்ட் ஒன்லைன் ஸ்டோரி இருக்கு தெரியுமா, இது உண்மையான ஆத்தர் யாரு தெரியுமா? காங்கிரஸ்.
ஏன்னா காங்கிரஸ் ராகுல் காந்தி தான் செல்வ பிறந்தகைக்கு அசைன்மெண்ட் கொடுத்து காங்கிரஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. 100 பேர் இருக்கணும், 100 நிர்வாகிகள் இருக்கணும். நம்ம பேசணுமே. இவங்க கோடு போட்டாங்க, ரோடு பைபாஸ் ரோடு போட்டாங்க, இவங்க செயல்ல இறங்கிட்டாங்க. ஆனா இது என்னன்னா மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்புன்றாங்க. தெரியும் சார், நீங்க என்ன எதுக்கு பிளான் பண்றீங்கன்னு. சார் காங்கிரஸ் சார், அந்த நாங்குநேரி தொகுதியை கொஞ்சம் காப்பாத்திங்க. போன தடவை உதயநிதி கேட்டார், ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். தென் மாநிலங்களை பிரிச்சு, இந்தியாவில இருந்து பிரிச்சு தனி மாநிலங்கள் தனி நாடு கொடுங்க. ஆனா தம்பி அப்படின்னு பேசுறதே தப்பு அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு. யார் பேசுனா? ஆமா, KT ராமாராவ். NT ராமாராவ் இல்ல, KT ராமாராவ். இது சந்திரசேகர் ராவுடைய பையன். ஆமா, TRS இப்போ BRS ஆச்சு. அதே போல சந்திரசேகர் ராவ் மகன் KT ராமாராவ். ஆமா, அவர் தான் சொல்லியிருக்காரு தென்னிந்திய மாநிலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. இதெல்லாம் வந்து வட இந்தியாவில் இருக்கிற மாதிரிலாம் இங்கெல்லாம் நடக்காது. இதெல்லாம் வேற மாதிரியான ஏரியா. அதனாலதான் பாஜகனால இங்க காலும் ஊன முடியல, கையும் வைக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தென்னிந்தியா வித்தியாசமானது, வலதுகளை அப்படி எடுத்துக்கிட்டு சரி, அப்படிலாம் சொல்லல. இது வந்து சிந்திக்கக்கூடிய மக்கள் வேற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காரு. இதுல கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் வந்து இதுக்கு எந்த விதமான எதிர்ப்போ மறுப்போ இல்ல விளக்கமோ கொடுக்கல. இப்ப அப்ப அவங்க ஆமோதிக்கிறாங்களா தென்னிந்தியா அப்படின்ற மாதிரி பிரிவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காங்கிரஸையும் குற்றம் சாட்டுறாரு. தென்னிந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா தண்ணி பிரச்சனை, அணை பிரச்சனை, அதுவும் போக சில எல்லை பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. சினிமால தான் சொல்லுவாங்க தெரியுமா, டேய் அவங்களுக்குள்ள எப்பயுமே அடிச்சுட்டு இருக்கணும்டா, அப்பதான் நம்ம பக்கம் வரமாட்டான். அவங்களுக்குள்ள பிரச்சனை தீர்ந்துச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. இது பிரச்சனைக்குள்ளே வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா இந்த தென்னிந்தியா அப்படின்னு பிரிச்சு பேசுறத வந்து பிரிவினை பேசுறது இனிமேல் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு. இல்ல இந்த TRS மாறுச்சு இல்லையா, BRS மாறினது ஒரு மாதிரி இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரணும்ல. பேர்ல மட்டும் மாத்திக்கிறீங்க, தென்னிந்தியான்னு பிரிக்கிறீங்களா, இதெல்லாம் என்ன சார்? ராமாராவ் சார் ஜி போலோ ஜி. ஓ, அவரு தெலுங்குல மாట్లాடுண்டி. சரி, விஷயத்துக்கு வாங்க. அதாவது 370வது பிரிவை வந்து நீக்குனது வந்து பரவாயில்ல. ஏற்கனவே வந்து 7%, 8% பதிவாயிட்டு, நீங்க 40% ஓட் போலிங் பதிவாயிருக்கு. உங்க தலைவரை வந்து நீங்க தேர்ந்தெடுங்க, யார வேணா தேர்ந்தெடுங்க, அது வேற. பிரிவினைவாதிகளை சேர்ந்தவர்கள், பிரிவினைவாதி தூண்டக்கூடிய தலைவர்களே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, அதுவே சக்சஸ். 370 தேவைதான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் ஒரு முன் வச்சிருக்காங்க. சோ இந்த தென்னிந்தியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, இதெல்லாம் பிரச்சனைகளுக்கான அளவுகோலா பார்க்கப்படுது இல்லையா, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன் வச்சிருக்காரு. ஓகே, ஆனா அமித்ஷாவுக்கு இது வந்து கையில கிடைச்சதுக்கு ஒரு நல்ல பாலிடிக்ஸ், இதை வச்சு அவர் கொஞ்சம் இன்னும் ஓட்டுகளை தேர்த்துவாருன்னு நினைக்கிறேன். நல்ல பாலிடிக்ஸ்ன்றதை விட இந்த பிரிக்கிறதே வந்து முதல்ல, ஏன்னா தெலுங்கானால ஒரு மாதிரி, ஆந்திரால ஒரு மாதிரி, தமிழ்நாட்டுல தனி தமிழ்நாடு மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, கோரிக்கைகள் இருக்கு. அதெல்லாம் வேணாம், எல்லாம் ஒரே இந்தியா, ஒன் இந்தியா ஒன் நேஷன் அப்படின்னு சொல்றாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த மல்டி மாடல் டிக்கெட்டிங் சிஸ்டம் அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் வந்து சென்னைக்குலாம் கொண்டு வர போறாங்களாம். சென்னையிலையும்னா இதுக்கு முன்னாடியே வந்து சில இடங்கள்ல அதுக்கான முயற்சி இப்போ வருது. ஆமா, இந்தியாவிலே. ஆனா இன்னும் முழுமையாக நடைமுறைக்கு வரல, எங்கேயுமே நடைமுறைக்கு வரல. சென்னையிலேயும் அதே நிலைமை தான். ஸோ ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. பஸ், அப்புறம் வந்து மெட்ரோ ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு ஒரே டிக்கெட்ல 3 இதுலயுமே நீங்க பயணம் செஞ்சுக்கலாம். பொது போக்குவரத்தை அதிகப்படுத்துவதற்கு, தனி போக்குவரத்தை குறைப்பதற்கு, இது மூலமா பொல்யூஷன் கம்மியாகும், பெட்ரோல் டீசலுடைய வேஸ்டேஜ் கம்மியாகும், அதோடைய எரிபொருள் பயன்பாடு அப்படிங்கிறது குறையும். ஈஸியா இருக்கும், கன்வீனியன்ட்டா இருக்கும். அங்கங்க போய் டிக்கெட் வாங்குறதுக்காக கியூல நிக்கிறதுன்ற மாதிரி இல்லாம டக்கு டக்குன்னு எங்க போகணுமோ அப்படின்ற மாதிரி ஏறி, ட்ரெயினில் போனால் எங்கே இறங்கலாம், மெட்ரோவில் போனால் எங்கே இறங்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டு டக்குன்னு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளை எடுத்திருக்காங்க. பட் நடைமுறைக்கு அப்படின்றது வரும்போது மெட்ரோ பக்கா போட்டு ஸ்கேன் பண்ணாதான் போகுது, தான் ஓப்பன் ஆகுது. ட்ரெயினில் மெட்ரோவில் உங்களுக்கு அந்த வசதி இருக்கு, இருந்தாலும் கூட நீங்கள் நினைச்ச ஸ்டாப்லாம் போய் இறங்க முடியாது. ஒரு ஏரியா டு இந்த ஏரியா தான் போக முடியும். ஸோ அது பஸ் அப்படின்னப்போ, பஸ் கனெக்ட் ஆகுதுங்கிறப்போ இன்னும் வந்து பயணம் எளிமையாக இருக்கும். அதாவது ஒரு பெருநகரத்தினுடைய பயணத்தை எளிமைப்படுத்துவதற்கான ஒற்றை பயணச்சீட்டு முறை உண்மையாக நல்ல முறை தான், வரவேற்க தகுந்தது. டெல்லி, மும்பைலாம் கூட இதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ சென்னையிலையும் அறிவிக்கிறாங்க. ஒரு தம்பி ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருக்குது. இது என்னன்னா, இது செயல்படுத்தணும்னு வச்சுங்களேன், திராவிட மாடல் அரசின் சாதனைகள் அப்படின்னு ஒருத்தவங்க கிளைம் பண்ணுவாங்க. அதுக்கு நீ என்ன பதில் வச்சிருக்க? மெட்ரோ ரயிலுக்காக எவ்வளோ ஊழல் நடந்துச்சிருந்தாங்களா, அதில் யார் உள்ள போகிறான்றது மட்டும் சொல்லிடுங்க. ஆமாம், 2வது ஃபேஸ்க்கு பணமே கொடுக்கல, 1 ரூபா கூட கொடுக்கல, நாங்கள் தான் முழு பணத்தையும் போட்டு கட்ட போகிறோம்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ரைட்டு, ஊழலில் யார் உள்ள போகிறான்றது தெரியல, பார்க்கலாம். என்ன ஒரு நல்ல விஷயத்தை சொன்னா தம்பி உடனே ஊழலை பத்தி பேசுறாப்ல. மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்தாதானப்பா மக்களுடைய ஊழல் பண்றவங்களை பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன். விஷயத்துக்கு இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். இது சைலைட்ஸ். நன்றி.